நம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரவி, ரவி, என்னடா செய்துகிட்டு இருக்கே? எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன்பா என்று தோட்டத்திற்கு வந்தாள் ரவியின் அம்மா ராதா. இதோ இந்த பட்டாம்பூச்சியை தான் பிடிக்க பார்க்கிறேன்மா, முடியவில்லையேம்மா. அது எனக்கு டிமுக்கி கொடுத்துட்டு பறந்து போய் விடுகிறது. அதான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்மா என்றான் ரவி. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் ரவி, இங்கே வா, உன் ஃப்ரெண்ட் புவியரசன் வந்திருக்கான் பார் என்றாள் ராதா. அப்படியாம்மா? நானும் அவனை ஒரு மாதமாக கூப்பிடுறேன், வரவே இல்லையே. இதோ வரேன்மா என்று தோட்டத்தில் இருந்து வீட்டிற்குள்ளே வந்தான் ரவி. டேய் புவி, வாடா, வா வா அழைத்தான் ரவி. நீ வா ரவி, நீ இப்போ என்னுடன் வரியா? நாங்க வண்ணப்பறவைகள் கண்காட்சி பார்க்க போகிறோம், அதான் உன்னை அழைச்சிட்டு போகலாம் என்று வந்தேன் ரவி என்றான் புவி. அப்படியா? நான் என் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றான் ரவி. இந்தா புவி, இந்தா ரவி, இருவரும் காஃபி குடிங்க என்று காஃபி தந்தாள் ரவியின் அம்மா ராதா. மா, என்னை வண்ணப்பறவைகள் கண்காட்சி பார்க்க கூப்பிடுறான்மா புவி, போயிட்டு வரட்டுமா கேட்டான் ரவி. புவி, நீங்க எப்போ போய் எப்போ திரும்பி வருவீங்க கேட்டாள் ரவியின் அம்மா ராதா. ஆண்டி, இப்போ நாங்க காலையில் போகிறோம், மாலை வீட்டுக்கு வந்து விடுவோம் ஆண்டி என்றான் புவி. சரி, பார்த்து பத்திரமாக போய் வாங்க என்றாள் ராதா. பைமா என்று புவியுடன் சென்றான் ரவி. புவி வீட்டுக்கு சென்று காரில் புவி, அவன் அம்மா அனு, அப்பா அருண், ரவி எல்லோரும் காரில் கிளம்பி சென்றனர். டேய் புவி, இன்று காலை நான் ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்க பார்த்தேன்டா, ஆனா அது பறந்து போய் எனக்கு டிமிக்கி கொடுத்துச்சுடா புவி என்றான் ரவி. ஆமா ரவி, நீ அதை பிடித்து என்ன செய்வே கேட்டான் புவி. அதன் காலில் கயிறு கட்டி விளையாடுவேன் என்றான் ரவி. பாவம்டா ரவி, அப்படி செய்யாதே, அதுக்கு வலிக்கும்ல. நல்ல வேலை, அது தப்பித்து விட்டது என்றான் புவி. இனிமேல் நான் அப்படி செய்யலேடா புவி என்றான் ரவி. இன்று தேசிய பறவைகள் தினம். நாம் எந்த பறவை, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது ரவி என்றார் புவியின் அப்பா அருண். பறவைகளுக்கு முடிந்தால் நாம் சாப்பிட உணவு, தண்ணீர் வைக்கலாம், ஆனால் பறவைகளை நாம் ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது என்றாள் புவியின் அம்மா அனு. ஓகே ஆண்டி, இனிமே நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டி என்றான் ரவி. இதோ கண்காட்சி வந்து விட்டதே என்றான் புவி. உள்ளே நிறைய கூட்டம் இருந்தது. புவி, அவன் பெற்றோர், ரவி எல்லாம் கண்காட்சிக்குள் சென்றார்கள். முதலில் வண்ணப் பறவைகள் விதவிதமாக இருப்பதைக் கண்டு ரசித்தனர். ஒவ்வொன்றும் என்ன அழகு பாருடா என்று ரவி, புவி இருவரும் பேசிக்கொண்டனர். அடுத்து கிளிகளை பார்த்தனர். வண்ண வண்ண கிளிகள் மனதிற்கு மிகவும் சுகமாக இருந்தது. பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது. பிறகு மயில்கள் பார்த்தனர். வழக்கமாக நாம் பார்க்கும் பச்சை நீல மயில் மற்றும் வெள்ளை மயில் பார்த்தனர். வெள்ளை மயில் தோகை விரித்தாடுவதை பார்த்தனர். பறவைகள் எல்லாம் பார்த்து மிக்க அழகாக இருக்கின்றது என்று ஒருவருக்கொருவர் வந்த அனைவரும் சொல்லிக்கொண்டே சென்றனர். பறவைகள் கண்காட்சி பார்த்து முடியவும் உணவகம் வந்துவிட்டது.
கண்காட்சி முடியும் இடத்தில் உணவகம் அமைத்திருந்தார்கள். மதிய உணவு அங்கே சாப்பிட்டனர் புவி, அவன் பெற்றோர், அனு, அருண், ரவி. நால்வரும். அழிந்து வரும் பறவை இனங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றார் புவியின் அப்பா அருண். ஓகே அங்கிள், நானும் என் ஃப்ரெண்ட்ஸிடம் சொல்கிறேன் அங்கிள் என்றான் ரவி. ஓகே, டைம் ஆச்சுங்க, நம்ம கிளம்பலாமா? இப்போ கிளம்புனாதான் நம்ம வீடு போய் சேர நைட்டுக்குள்ளே போயிடலாங்க என்றாள் புவியின் அம்மா அனு. ஓகே, கிளம்பலாம் என்றனர் புவி, ரவி இருவரும். இது போன்ற வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.